ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஒரு ஆணை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிங்க. வீடு ஜட்ஜ் பண்ணுதா இல்லையா? ஓவராக பேசுகிறா, திமிர் பிடிச்சவன். அவளே மேடையில் பேசுனா சூப்பராக பேசுகிறா. என்னைக்கா நம்ம பிள்ளைய நம்ம பாராட்டி இருக்கமா சொல்லுங்கள்? யாராவது ஒரு அந்த கருத்தை அங்கீகரிக்கிற போது நீங்கள் கைத்தட்டுவீர்கள். மாறாக அதே கருத்தை அந்த பெண் பிள்ளை உங்கள் வீட்டில் பேசினால் அவளுக்கு அடங்காப்படாரு என்று பேர் வைப்பீர்கள். இதுதான் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? அந்த பொண்ணு எந்திரிச்சு பேசுது, பேசா பொருளை பேசுன்னு. அந்த இன்டென்சிவான வேர்டே அதுதான், பேசா பொருளை பேசுங்கிறதுல இதெல்லாம் வருது. ரைட்டு தானே? அப்போ ஒரு ஆணோ பெண்ணோ சபையிலே சொல்லுகிற போது உங்களுக்கு மற்றவர் கைத்தினால் நீங்கள் கைத்தட்டுறீங்க. சிக்கல் என்னென்னு கேட்டால், இந்த சிக்கல் இல்லாமல் என் பிள்ளைக்கு கைத்தட்டு கிடச்சிட்டா போதும், அப்படி தானே? ஸோ லைஃப்பை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம்? சிக்கலற்றதாக, பிரச்சனைகளற்றதாக ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். எனக்கு சிக்கல் வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய தலைமுறைக்கு சிக்கல் வந்துவிடவே கூடாது என்ற கவலையிலேயே காலம் ஓட்டுகிறீர்கள். அதான் நான் சொன்னேன், யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கையை நிரூபிக்கணுங்கிறதுக்காக காலம் முழுக்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையுடைய சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கூட அனுபவிக்காமல் அப்படி இறுக்கமான முகத்தோடு இருக்கிற ஆம்பளைங்க தான் ரொம்ப கஷ்டம். அதில் ஐயோ, அவங்க அதுக்குன்னே ஒரு மூஞ்சி வச்சுருக்காங்க. சந்தோஷம் வந்துடக்கூடாதா சாமின்னு நினைக்கிற ஆம்பளைலாம் உண்டு. இந்த தெருமண டீ கடை வரைக்கும் கெக்கன்னு சிரிச்சுட்டு போண்டாலாம் தின்ட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ளே வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மூஞ்சி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா இல்லையா? அது ஆன் ஸ்பெஷல் டிசைன்டு ஃபேஸ். ஆணே தனக்கென்று தயாரித்து கொண்ட ஒரு முகம். வீடு என்பது எரிச்சலூட்டுகிற ஒரு இடமாக ஆணுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது தொந்தரவுகள் மிகுந்த ஒரு இடமாக இருக்கிறது. வெளி உலக வாழ்க்கை தான் மகிழ்ச்சியானது என்று அவர்கள் நம்புகிறார்கள். உறவுகளை தாண்டி, கமிட்மெண்ட்ஸை தாண்டி வெளியில் இருக்க வாழ்க்கை தான் அவனுக்கு மகிழ்ச்சியானது என்று ஆணுக்கு சொல்லப்படுது. அது தப்பு. வீடு தான் மகிழ்ச்சியானது பெண்ணுக்கு சொல்லப்படுது. அதுதான் பிரச்சனையே. அதெல்லாம் நீங்கள் சொல்லி வளர்த்ததுனால தான் இப்போ இருக்கக்கூடியவங்களாம் யோசிச்சு பாருங்கள். நாமளே சில ஜட்ஜ்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் உண்மை என்னன்னா, அதை யாராலையும் தாண்ட முடியல. தந்தையின் வேலை பணம் சம்பாதிப்பது, தாயின் வேலை குடும்பத்தை பார்ப்பது, பெரியவர்களின் வேலை பேரன்பத்தியை பார்ப்பது, நம்மளே டிசைட் பண்ணிடுவோம் இல்லையா? 60 வயசாயிடுச்சு, எங்கள் பாட்டி தாத்தாக்கெல்லாம் கோயில் குளம்னு போகணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு இப்போ தான் பாவம் பீச்சுக்கெலாம் போகணுன்னு ஆசையே வரும். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறது. அவங்களுக்கு என்ன வேறு வேண்டி இருக்குது பாருங்கள். பேரம்பேத்தியோடு இருந்தால் சந்தோஷம். டே இதுக்கு தாண்டாக்கா நாங்கள் மோண்டு பெண்டு கழுவி உங்களை பெற்று வளர்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் சந்தானம் சொன்ன மாதிரி முதலேருந்து மோண்டு பெண்டு கழுவி, ஏடா நாங்களும் நல்லதை 4 கட்டத்து பார்க்க வேணாமா? நானும் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேணாமா? உள்ளே போய் பாருங்கள், 60 வயசுலேருந்து 70 வயசாலாம் இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ஹாய் கைஸ் அப்படிங்கிறாங்க. பீப்புள் வாண்ட் டு லிவ். ஏன்னா கம்ப்ளீட்லி சாக்ரிஃபைஸ். என்ன பிரச்சனை நடந்து போனால் இங்கே இருக்க அம்மாக்கள் எல்லோரையும் நான் எச்சரிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வாழாமல் போனீர்கள், ஒரு நாளில் வயிற்றெரிச்சல் பட்டு அழுவீர்கள். நாசமாக போகிறவன் பட்டு கிடப்பான், பாவி பரப்ப எப்படி பேசுகிறான். நீங்கள் சொந்தமாக உங்கள் குலதெய்வம் கோயிலில் காசை வெட்டிட்டு போட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன். உங்கள் தியாகம் அங்கீகரிக்கப்படாத போது உங்களுக்கு வலி தெரியும். ஏன்னால் இந்த சமூகத்திற்கு தியாகம் தேவை கிடையாது, கைடன்ஸ் தேவை. நீங்கள் கனெக்டடாக இருங்க. உங்கள் தியாகம் என்னென்ன நீங்கள் நம்புறீங்கன்னு கேட்டால், பிள்ளைகளுக்காக செய்கிறேனோ அவங்களை நீங்கள் முடமாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். அவனே செஞ்சுக்க தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் செய்ய அனுமதிக்கிறதே இல்லை. நீங்கள் சொல்லுங்க ஆண் பிள்ளை வளர்ப்பு பெண் பிள்ளை வளர்ப்புன்னு ஏதோ ஒன்று சொன்னீங்களே. வீடில் அந்த முதல்ல தொடங்கணும். பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அதுதானே. ஒரு பெண் மீதே எல்லாத்தையும் வைக்கிறீங்க. வாழ்க்கை புதிய புரிதலை நமக்கு தரதே கிடையாது. வாழ்க்கை எப்போது ஒரு புரிதல் வச்சுக்குது, இந்த உலக சமூக பிரச்சனையத்தோடு இருக்கும். உனக்கு எதிராக அது நிற்கும், உனக்கு எதிராக மூஞ்சியில் ஆசிட் வீழ்த்தும், உன்னை ரோட்டில் கையை பிடிச்சி இழுக்கும், உன்னை கெட்ட வார்த்தையில் பேசும். நீ பொறுத்துக்கோ, இல்லை ஓடி ஒளிஞ்சுக்கோ, நீ தான் உன்னை காப்பாற்றுங்க. இப்படி கைகழுவி விடுற ஒரு சமூகமா? அப்படி கைகழுவி விடுகிற ஒரு சமூகமாக இருக்க முடியுமா? பெண்ணுக்கு ஏற்ற பாதுகாப்போடு இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற திண்ணம் எப்போது வருகிறதோ அப்போதான் பெண் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். மாறா எல்லாத்தையும் அவளே ஹேண்டில் பண்ணிக்கிறோம் இல்லையா? மாடியில் போய் நின்னம்மா, எழுத்து விட்டு பையன் பார்த்து சிரிச்சான் அப்படின்னு மட்டும் சொல்லட்டும். மாடியில் போய் நின்னேன், எழுத்து விட்டு பையன் பார்த்து சிரிச்சான், இதற்கு நம்ம வீட்டு பதில் என்ன? ஏதோ அந்த வயசு பையன் ஏதோ சிரிச்சால கண்டுக்காத, எல்லா வயசுலையும் இருக்குதான், இது சொல்லலாம் இல்லையா? இதில் என்ன இருக்குமா விடுமான்னு சொல்லலாம். மொதல் பதில் என்ன வரும்? நீயே மாடி போன, அதானே? அந்த பொண்ணு மைண்டுக்குள்ளே நினைக்கும். நிறையா மைண்ட் வாய்ஸ் வெளியில் வந்ததில்லை. இந்த பொண்ணு ஸ்காலர், இந்த முனைவர் கேட்டது மாதிரி பேசா பொருளை பேசுதலில் வந்து மைண்ட் வாய்ஸை பேசுறதுன்னு கூட நீ சொல்லிடலாம். அந்த பேசா பொருளை பேசுதல் ஒன்று இருக்குது. நீயே மாடிக்கு போன லூஸு, நீயே மாடியை கட்டின. அப்போ என்ன அர்த்தம்னா, எல்லாவற்றையும் நீயே செய்து கொள், நீயே பார்த்துக்கணும், நீயே சரி பண்ணிக்கணும். உனக்கு எதிராக எந்த சூழலும் வராமல் நீ பார்த்துக்கணும். உன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் உனக்கு எதிராக வரக்கூடிய சங்கடங்களை கூட நீயே சரி செய்யணும். அதுதான் நீ. அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? நாங்கள் அப்படியே இருப்போம், எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம். வீட்டுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்களேன், வெளியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடு. ஒரு ஆணுக்கு பெண் குறித்து என்ன அபிப்பிராயத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? வீடு இன்னமும் எவ்வளோ மாறி இருக்கு. நான் எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. மறுபடியும் வாழ்க்கை, ஆண் பிள்ளைனா யார் தெரியுமா, பெண் பிள்ளைனா யார் தெரியுமா அப்படின்னு வைக்கிறோம்ல. அண்ணனுக்கு விற்குது பாரு, தண்ணி எடுத்து கொடுன்னு அம்மாக்கள் சொல்லுவதை நிறுத்தி விட்டு, இட்லி திங்க உட்காரையில் தண்ணி எடுத்துட்டு உட்கார மாட்டியாடா முண்டோன்னு என்னைக்கு கொட்டுறீங்களோ அன்னைக்கு மாறிக்கும். அப்போ பெண் என்பவள் எனக்கு சேவகம் செய்வதற்கு பிறந்தவள். நீங்கள் வாடகை இப்படி வளர்த்து விட்றீங்க. கல்யாணம் பண்ணி 28 வயசில் அந்த புள்ள மண்டையில் போட்டே நடிக்குது. என்ன வளர்த்துருக்காங்க?
மிளகாப்பொடி எண்ணெயும் எடுத்துக்கிட்டு உட்காரவனே அறிவு இல்லை, தொண்டையை அடைக்கும். இட்லி சாப்பிட்றவன் ஒரு தோசையை சாப்பிட்றவன் இப்போ இதை எடுத்து அங்கேயாவது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழுகுறானு, அம்மா என் பொட்டாட்டி திட்டாமா. நான் என் ஷோவே ஒரு பண்ண என்ன பிள்ளை வளர்த்துருக்கிறீர்கள் அப்படின்னு நார்மலாக நம்ம அம்மாக்கள்கிட்ட இங்கே பார்த்துருக்கேன். நம்ம குடும்பங்களில் மருமகள் மீது சின்ன பிரச்சனை, புதிதாக வந்திருக்கக்கூடிய மருமகள் சரியாக ஏதோ செயல்படல, அந்த வீட்டினுடைய அந்த 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 நடைமுறைகளுக்கு அவங்க ஒத்துவலைன்னா டப்புன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. ஆண் வீட்டு சைடில் என்ன புள்ள வளர்த்துறீங்கம்பாங்க. அம்மாக்கள் ரொம்ப மனசு நொறுங்கி போயிடுவாங்க. அதே கேள்வி ஆண் பிள்ளைகளுக்கு திரும்ப வச்சானாங்க. என்ன புள்ள வளர்த்துருக்க, நல்லது கிட்டது ஒன்றும் தெரியல, பொசுக்குன்னு அழுதுறான், ஒரு நியாயத்துக்கு உடம்பு சரியில்லாமல் படுக்கிறான், வீட்டு வேலை பார்க்க தெரியல, டியூப் கழட்டி மாற்ற தெரியல, குண்டு பல்பு எது இந்த பல்பு எதுன்னு அவனுக்கு தெரியல, எனக்கும் தெரியாது. இப்படியெல்லாம் வீராவேசமாக பேசுவதால் இவர் அனைத்தும் தெரிந்தவரா அப்படின்னு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு தெரியாது. நான் பேசுகிற பல விஷயம் எனக்கு தான் நான் பேசுகிறேன். என்ன ஒன்று வெளியில் சொல்கிறது இல்லை. கொஞ்சம் சத்தமாக பேசிட்டோம்னா அடுத்தவனுக்கு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறது தான். நம்ம வாழ்வினுடைய மிகப்பெரிய தோல்வி என்னன்னா, இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகு கூட பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு நம்பிக்கையை நம்மளால் தர முடியல. இன்னமும் கூட அரைவாசி அம்மாக்கள் எனக்கு அடுத்து, என்னுடைய கணவருக்கு அடுத்து என்னுடைய ஆண் பிள்ளை தான் என்னை காப்பாற்றும் தீவிரமாக நம்புகிறாங்க. அதனால அந்த கேம் நடக்குது உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் வச்சிருக்குது ஆம்பளை பிள்ளை எல்லாத்தையும் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறதுல அதனால தான். பாவண்டி அண்ணனுக்கு அது தெரியாது. பாவம் அண்ணன் தூங்குறாள்ல, என்ன நேற்றெல்லாம் என்ன கலெக்டர் அவரு பாவம் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தார், காலைல தூங்குறாரு அப்படின்னு. ஆனால் கலெக்டர் படிப்பு பெரிய படிப்பு தான் இல்லை, பெரிய விஷயம் பற்றி பேசுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக கலெக்டர் தான் வர்றார். சார் பெரிய படிப்பு சார் இது, ஆமாம்மா பெரிய ஜில்லா கலெக்டர் அப்படிமா இல்லை, அது மாதிரி இப்போ கூட பேசல தான் வருது, சந்தோஷம். அப்போ அண்ணன் தூங்குறான் பாவம். இந்த கூடுதல் சிறப்பு நீங்கள் தருகிற போதே இயல்பாக என்ன தோன்றுக்குதுன்னா, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உரியவள் பெண், அல்லது என்னுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நான் அவளை பயன்படுத்தலாம், நான் சொன்னால் அவள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம், மன அமைப்பு தான். இந்த மன அமைப்பு தான் ஒரு பெண் தன் கருத்தை வெளியிடுகிற போது திமிராக பேசுகிறான்னு சொல்ல வருது. வீட்டுக்குள்ளே ஒரு ஆண் பேசுகிற போது நீங்கள் காது கொடுத்து கேட்கிற நீங்கள் அதே வீட்டுடைய பெண் பிள்ளை பேசுகிற போது காது கொடுக்க தயாராக இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆண் பிள்ளைக்கு வெளியிலும் வரும். இல்லாட்டி வாய மூடு அப்படின்னு சொல்லத்தான் தோணும். அம்மாக்களுக்கு இருக்க பயம் என்னன்னா, இன்னமும் அதான் சொல்லாது, உங்களின் பயம் இல்லை, இந்த சமூகத்துடைய பெரும் தோல்வி. இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகு கூட உங்களை ஆண் பிள்ளை மட்டும்தான் காப்பாற்றுவான் என்று நாங்கள் நம்ப வைத்திருப்பது எங்களுடைய பெரும் தோல்வி தான், உங்களுடைய தோல்வியும் கூட. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இதை அடிக்கடி நான் நிறைய இடத்துல சொல்கிறேன். நான் பொம்பளை பிள்ளையை பற்றதுனால மட்டும் சொல்ல, இதை நான் ஒரு கவனிப்புலேருந்து சொல்கிறேன். எனக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கு.